Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCM certified technical analyst. நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு IPO சம்மரி தான் பார்க்க போறோம். எம்க்யூர் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ்னு ஒரு கம்பெனி IPO லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல், இண்டஸ்ட்ரி அவுட்லுக் எப்படி இருக்கு, அண்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, IPO டீடைல்ஸ் எப்படி இருக்கு, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் செக் பண்றது, அண்ட் ஃபைனலாக சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த கம்பெனி IPO நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமன்றது நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போவோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So let's get into the video guys. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸுமே வந்து ரெட் டிராஃப்ட் ஹைரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறது தான். ஸோ இது எதுவுமே வந்து லைக் நான் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்ஸ் கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எல்லா இமேஜஸுமே வந்து நான் அங்கிருந்து எடுத்தது தான். ஸோ ரெட் டிராஃப்ட் ஹைரிங் ப்ராஸ்பெக்ட்ஸில் தான் வந்து அந்த டாக்குமெண்ட் தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க செபி கிட்ட. ஸோ அதில் அந்த டாக்குமெண்ட்டை நான் ரீட் பண்ணிட்டு தான் அதில் தான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கம்பெனி வந்து 1981 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனியினுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மருந்து டெவலப் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க, அண்ட் அதை வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே வந்து ட்ரக் பேட்டன்ட் வாங்கி அதை வந்து என் ப்ராடக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அண்ட் ஃபைனலாக அதை வந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஓவரால் ரேங்கிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 13th ரேங்க்ல இருக்குது டொமஸ்டிக் லெவலில். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து 4th பிளேஸில் இருக்குது. அண்ட் இவங்களுடைய மெயின் லீடிங் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனகாலஜி அண்ட் ஹெச்ஐவி ஆன்டிவைரல் தெரப்பட்டிக் ஏரியா. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்ல தான் வந்து இவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து லீடிங் லெவலில் வந்து ட்ரக் கண்டென்ட் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 10.8% வந்து க்ரோ ஆயிருக்கு ஒரு 2019 23 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது. அண்ட் சேல்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா நம்ம 50.8% கான்ட்ரிபியூட் இருக்கு. ஸோ நம்ம இந்த சேல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பேட்டன்ட் பார்த்தோம்னா இவங்க கரண்டாக வந்து 201 பேட்டர்ன் வந்து வச்சிருக்காங்க. 33 பேட்டர்ன் வந்து பெண்டிங்கில் இருக்கு. அண்ட் 102 மாஸ்டர் ஷோல் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் நீங்கள் இந்தியா விட்டு பார்க்கும்போது குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா யூரோப்லையும் கனடாலையும் கூட வந்து இவங்க ஃபைலிங் பண்ணியிருக்காங்க பேட்டர்ன்ஸு. ஸோ வந்து 204 பேட்டர்ன்ஸ் அங்கே இருக்குது. அண்ட் 133 வந்து கனடா சைடு வந்து அவங்க ஃபைலிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தமாக வந்து 13 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவங்ககிட்ட. அண்ட் இவங்களுடைய மெயின் ஃபார்மாக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இதனுடைய பிஸ்னஸ் அவுட் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மா இண்டஸ்ட்ரியினுடைய செக்மெண்டல் அவுட் ஸ்கோப் எப்படி இருக்குன்னா மொத்தமாக வந்து நீங்கள் யூரோப், கனடா, யூஎஸ்ஏ, ஸோ இந்த 3 முக்கியமான ஏரியாஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து 70% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் வந்து இந்தியாவும் கவர் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளோ ஸ்கேல் அப் ஆகணும். இப்போ வந்து யூஎஸ்ஏனுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க கொஞ்சம் ஓவர் கம் பண்ணினா தான் இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் ரெவன்யூ அவுட்லுக் பார்த்தீங்கன்னாலும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து உங்களுக்கு பாஸ்ட்டில் வந்து ஒரு 5% சிஏஜிஆரில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து 6 to 6.5% சிஏஜிஆரில் க்ரோ ஆகலாம்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து எண்ட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கோயிங் ஆஃப் பேட்டன்ட். ஸோ இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 433 ப்ராடக்ட்ஸ் வந்து பேட்டன்லேருந்து வெளில வந்துடும். 2024 பார்த்தீங்கன்னா 461 ப்ராடக்ட்ஸ் வந்து பேட்டன்ட்லேருந்து வெளில வந்துடும். ஆக்சுவலாக வந்து பேட்டன்ட்னா என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரக்குக்கு வந்து நீங்கள் ஒரு பேட்டன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் தான் அந்த ட்ரக்குனுடைய ஓனர். உங்களுடைய பேட்டன்ட்டை யாரும் காப்பி பண்ண முடியாது. இன்கேஸ் வேற ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து இதே மாதிரியே சிமிலர் கைண்ட் ஆஃப் ட்ரக் அவங்க தயாரிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்ககிட்ட வந்து அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு அண்ட் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எம்க்யூர் ஃபார்மா வந்து ஒரு பேட்டன் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ சிப்லாவோ சன்ஃபார்மாவோ வந்து அதே மாதிரி மருந்தை வந்து அவங்களும் தயாரிக்கிறோன்னு கேட்டாங்கன்னா அந்த பேட்டன்ட் டீடைல்ஸ் வச்சு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ப்ராப்பர் அத்தாரிட்டி எம்க்யூர் ஃபார்மா கொடுக்கணும். அதுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் வந்து சிப்லா ஆர் சன்ஃபார்மா வந்து ரெவன்யூவாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களுக்கு. இல்லைன்னா அந்த பேட்டர்ன் முடியும் போது அது வந்து
மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ வந்து யாருனாலும் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் பேராசிட்டமால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கெல்லாம் பேட்டன்ட் இருந்திருக்கும் முன்னாடி, இப்போ பேட்டன்ட்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து லைக் யாருனாலும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ இப்போ அக்ராஸ் நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து யாருனாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு 433 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப் பேட்டன்ட்ல வந்துடும். ஸோ இவங்க பேட்டன்ட்ல இருக்க வரைக்கும் தான் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இவங்க கண்ட்ரோல் இருக்கும். ஒன்ஸ் ஆஃப் பேட்டன்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மருந்தை வந்து வேற கம்பெனிஸும் வந்து அவங்க காப்பி பண்ணி தயாரிக்கலாம். ஸோ தயாரிக்கும் போது மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு சேல்ஸ் அடி வாங்கும். ஸோ இது ஒரு பெரிய டிராபேக். நிறைய ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் பேட்டன்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல. ஸோ இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா 2021 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓவரால் பிராண்டட் பேட்டன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5.2% இருந்திருக்கு. அது வந்து 4.5% குறைஞ்சிருக்கு 2022. 2023 3.8% ஆயிருக்கு. இப்போ 2024 போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாயிரும். ஸோ பிராண்டட் பேட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒன்ஸ் இவங்க அந்த பேட்டன் ப்ராடக்ட்ஸ் குறைய குறைய இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற ஃபார்மா கம்பெனிஸும் வந்து காப்பி பண்ணி அவங்க மருந்து வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு மார்ஜின் எஃபெக்ட் ஆயிடும். ஸோ மார்ஜின் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டபிலிட்டி பெருசாக பண்ண முடியாது. அண்ட் ஏபிஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெடியாக இருக்குது. ஸோ ஏபிஐனா ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம் தான். நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் டேர்ம் தான். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம ஃபார்மா இந்த மருந்து நேம் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் பேராசிட்டமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ட்ரக் கண்டென்ட் ஒன்று இருக்கும். அதை வச்சு மல்டிபிள் நேமில் வந்து நிறைய பேர் மருந்து தயாரிப்பாங்க. நீங்கள் டோலோ பார்த்துருப்பீங்க, கால்பால் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நேம் தான். பட் அதுக்குள்ளே அந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஸ்டெடியாக வந்துட்டு இருக்கு அந்த சைட்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ. ஸோ மொத்தமாக வந்து பேட்டன்ட் லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியா பேட்டன்ட் லா படி 20 இயர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பேட்டன்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கம்பெனியோட ரெவன்யூ வந்து நல்லாவே ஸ்கேல் அப் ஆயிருக்கு ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ். அரௌண்ட் 6,000 crore இருந்திருக்கு. அதே ஃப்ளாட்டாக மெயின்டைன் இருக்கு 2023. 2024 பார்த்தீங்கன்னா 6,700 crore வரைக்கும் உங்களுக்கு ஏறி இருக்கு. ஸோ ரெவன்யூ நல்லா ஏறி இருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாருங்களேன், 702, 561, 527. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ நான் முன்ன சொன்ன ரீசன் தான். இவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப் பேட்டன்டாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஏறும். பட் அவங்களால வந்து மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரக் நான் தான் தயாரிக்கிறேன்ற போது அவன் வந்து அதில் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஹையர் ரேட்டில் கூட அவன் சேல் பண்ணலாம். இப்போ அதே சிமிலர் கைண்ட் ஆஃப் ட்ரக் வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லா கம்பெனிஸுமே தயாரிக்கிறாங்கன்ற போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸிங் இஷ்யூ வரும். ஸோ ப்ரைஸ் அடிவாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்ஜின் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நமக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு. அண்ட் ஓவரால் சேல்ஸ் இன் இந்தியா, சேல்ஸ் அவுட் சைட் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 53% கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ 2023 அவுட் சைட் இந்தியா வந்து 46% இருக்குது. ஸோ அவுட் சைட் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. ஸோ இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் எஃப்டிஏ நார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ யூஎஸில் வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க லா படி சில திங்ஸ்லாம் இருக்குது. லைக் பேட்டன்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, இப்போ அவங்க ஊரில் போய் மருந்து செல் பண்ணுறது. இப்போ நீங்கள் அவுட் சைட் இந்தியா போய் செல் பண்ணுறீங்க, யூரோப் அமெரிக்காலாம் செல் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணால் தான் அங்கே வந்து உங்களுக்கு பேட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க ட்ரக்கை வந்து செல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓவரால் இந்த அப்ரூவல் ப்ராசஸே வந்து ஒரு டீரியஸான திங். ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து எல்லா கம்பெனிஸ்னாலையும் வந்து ஈஸியாக இந்த அப்ரூவல் வந்து கிராக் பண்ண முடியாது. அண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டும் கூட அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக சில அப்சர்வேஷன்ஸ் கண்டுபிடிச்சி உங்களுடைய ட்ரக்கை முடக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சன் ஃபார்மா, சிப்லாலாம் வந்து யூஎஸ் எஃப்டிஏ வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. சில ட்ரக்ஸ் வந்து அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சி அதை அவங்க பிளாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் கீ ரிஸ்க் ஃபார்மா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். நம்ம கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் 19,000 crore இருக்கு. ROE வந்து அரௌண்ட் 19% இருக்கு. ROC 19% இருக்கு. ROE 17% இருக்கு. ஸோ ஓவரால் வந்து ஒரு டீசென்ட் ROC அண்ட் ROI தான். நாட் எக்ஸப்ஷனல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ROC ROI கிடையாது. ஒரு நார்மலான திங் தான். டெப்ட் ஈக்விட்டி வந்து டீசெண்டாக இருக்கு. ஸோ நம்ம ஓவரால் வந்து கேபிஐ பார்த்தோம்னா டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப பேடாகவும் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இல்லை.
அண்ட் இப்போ நம்ம ஐபிஓ டீடைல்ஸ்குள்ள வந்தோம்னா இவங்க லிஸ்ட் பண்ற ஃபேஸ் வேல்யூ வந்து 10ல லிஸ்ட் பண்றாங்க. ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து July 3 to July 5. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்றது July 4 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு Day 2, நாளைக்கு வரைக்கும் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன்ல இருக்கும். ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 960 வந்து லோயர் பிட்டு, அப்பர் பிட் வந்து 1008. ஸோ இதான் வந்து புக் பில்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் பேண்ட் வந்து ஒரே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு இஷ்யூவாக இருக்கும். ஸோ புக் பில்ட் இஷ்யூனா ப்ரைஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஓ பேசிக்காக வந்து புக் பில்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. லாட் சைஸ் வந்து 14 ஷேர்ஸ், டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1952 crore வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 800 crores, ஆஃபர் ஃபார் சேல் வந்து 1152 crores. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல் அவங்க செல் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொமோட்டர்னுடைய ஹேண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ இது வந்து ப்ரொமோட்டர் வந்து ஷேர்ஸை டைல்யூட் பண்ணுறாங்க ஆஃபர் ஃபார் சேலில். அண்ட் ஐபிஓ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலுக்கு ஒரு மினிமம் லாட் சைஸ் வந்து 14 ஷேர்ஸ். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து 14,112. அண்ட் ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து நேற்று ஓப்பன் ஆச்சு July 3, நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். July 5 வந்து க்ளோஸ் ஆயிரும். அலாட்மெண்ட் வந்து நமக்கு கம்மிங் மண்டே தான் தெரியும். அதுலேருந்து நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ரீஃபண்ட் கிடைச்சிடும் இன்கேஸ் அலாட்மெண்ட் ஆகலைன்னா. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ஷேர்ஸ் தான் கிரெடிட் ஆயிரும் நமக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா. அண்ட் கம்மிங் வெட்னஸ்டே வந்து மார்க்கெட்டில் லிஸ்டிங்கும் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம பியர் கம்பேரிசன் பார்த்தோம்னா இப்போ எம்கியூர் ஃபார்மா வந்து நம்ம மற்ற டாக்டர் ரெட்டி, சிப்லா, ஆல்கம் லேபரேட்டரி, ஸோ இப்போ இந்த கம்பெனிஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுடைய இபிஎஸ்ஸையும் நம்ம எம்கியூர் ஃபார்மாவோட இபிஎஸ்ஸையும் பார்க்கும்போது இபிஎஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் வந்து ரொம்ப சூப்பராக இல்லை, பட் ஓகேவா இருக்கு ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த். அண்ட் இப்போ இவங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 30 கிட்ட வருது. ஸோ இப்போ இந்த கம்பெனி நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இவங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடும் இல்லை, ரொம்ப அண்டர் வேல்யூடும் இல்லை, லைக் ஒரு ஃபேர்லி வேல்யூடாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியினுடைய ட்ரெண்ட் எப்படி போதோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டீசெண்டாக லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டாரன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 57 இருக்குது, மேன்கேன் ஃபார்மா 45 இருக்குது, அபவுட் இந்தியா 47, ஜேபிஐ கெமிக்கல்ஸ் வந்து 50 இருக்குது. ஸோ இருக்கிறதுலே சீப்பஸ்ட் கம்பெனி எது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் பினா அது வந்து டாக்டர் ரெட்டி தான். ஸோ அது வந்து 18 கிட்ட இருக்கு. சிப்லா வந்து 30 இருக்கு. ஸோ எல்லாமே 30க்கு மேலே தான் இருக்கு. ஸோ இப்போ இவங்க லிஸ்ட் பண்ற ஸ்டாக் பீயிங் பார்த்தீங்கன்னா 30 தான் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ லிஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த அப்பர் பிரைஸ் பேண்ட் 1008 ரூபான்றது ஒரு ரீசனபிள் பிரைஸாக தான் இருக்கு. ரொம்ப ஓவர்டும் இல்லை, ரொம்ப அண்டர் வேல்யூடும் இல்லை. அண்ட் நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 33% லிஸ்டிங் கெயின் காட்டிட்டு இருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் ஒரு 20 to 30% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். ஸோ அது நம்ம புக் பண்ணிட்டு கூட நம்ம வெளில வரலாம். அண்ட் ஓவரால் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா சின்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட்டு, ஸோ அரௌண்ட் வந்து 2000 கோடி அவங்க கலெக்ட் பண்ணுறதுனால இஷ்யூ வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிட்டு அதுக்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு மிட் கேப் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இஷ்யூ சைஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 200 crore, 300 crore, 400 crore அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ காசு அவங்க கலெக்ட் பண்ணும்போது இஷ்யூ வந்து மல்டிபிள் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிரும். ஒரு 200 crore கலெக்ட் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா அவனோட இஷ்யூ மல்டிபிள் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதே 2000 கோடி கலெக்ட் பண்ணுறதுனால இவனுக்கு இஷ்யூ வந்து மல்டிபிள் டைம்ஸ்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். இதுவும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், பட் லைக் அந்த கிரேசி லெவல் ஆஃப் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. இந்த 100 மடங்கு 50 மடங்கு அவ்வளோலாம் ஆகாது. ஸோ மேபி நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 10 times to 20 times அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க கேட்ட அமௌண்ட் ஃபுல்லாக வந்து போய் சேர்ந்துருச்சு. அண்ட் இப்போ நீங்கள் ஓவரால் கன்க்ளூட் பண்ணோம்னா இப்போ இந்த கம்பெனி வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமானோ இந்த லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணுறவங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 20 to 30% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும், அவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அலாட்மெண்ட்டும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இஷ்யூ சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆகாது. ஸோ அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மேபி வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வேணும்னு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 3-4 அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இன் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கம்பெனி நான் ஹோல்டு பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெஷ்ஷாக பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த பேட்டன்ட் ப்ராக்ரஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 1 or 2 ஃபினான்ஷியல் குவார்ட்டர்ஸ் நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கம்பெனி வந்து ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ தான் ஐபிஓ வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்த உடனே வந்து பல்க் அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஆஃப்
பேட்டர்ன்ஸ் நிறைய போறதுனால ஃபியூச்சர்ல வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் டாப் லைன் க்ரோ ஆகும், பாட்டம் லைன் க்ரோ ஆகாம ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த கீ ரிஸ்க்லாம் கன்சிடர் பண்ணும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் காஷியஸோட நீங்க திங்க் பண்ணலாம். டைரக்டா வந்து இது ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி, ஒரு நல்ல பிராண்ட் நேம் இருக்கிறதுனால நம்ம டைரக்டா அப்ளை பண்ணி லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம். அப்படியே ஹோல்டு பண்ற மாதிரி இருந்தாலும் ஒரு லாட் நீங்க ப்ரிஃபர் பண்ண பாருங்க, அதிக நம்பர் ஆஃப் லாட்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. And that's it for this video guys. I hope this video was useful to you. நீங்க இந்த IPO அப்ளை பண்றீங்களா இல்ல அப்ளை பண்ண மாட்டீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. Thank you guys.